பிக் பாஸ் லைவ்ல நாமினேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஒரு குரூப்பிசம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கட்ட நகர்வு என்னன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் வியானா மற்றும் சுபிக்ஷா ஒன்று சேர்ந்தது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து கமருதீன் பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் பி கேர்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காரு. அப்புறம் பார்வதி என்ன கனிங்க எங்க பக்கம் கொஞ்சம் சுத்துறா மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி போய் மிங்கிள் ஆகுறாங்க. எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆக போறேன் அப்படின்றது நேற்று நைட்டு சொன்னாங்களே, அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பிரசன்ட் தான் அல்டிமேட். பார்வதி கிட்ட உஷாரா இருக்கணும், அவன் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய டாபிக்லாம் டிஸ்கஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட் உள்ள போயிடலாம். வெளியே கார்டன் ஏரியால பிரஜன், சாண்ட்ரா மற்றும் திவ்யா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரஜன் சொல்றாரு, ஆஹா பார்வதி கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும்பா. ஏன்னா பார்வதி திவாகர் வெளியே போனதுலேயே கொஞ்சம் பயந்து இருக்காங்க. ஸோ அந்த பயம் நம்ம கண் கூட தெரியுது அப்படின்றத நான் பார்க்கறேன்றாங்க. அப்படியா சொல்ற? ஆமா 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 தெரியுது தெரியுது. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா சொல்றாங்க, மெஜாரிட்டி அந்த பக்கம் அங்க இருக்குல்ல, அதனால அவங்க வந்து பார்வதியை டார்கெட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அவங்க வந்து நம்மள தான் டார்கெட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுதான் அவ இப்பெல்லாம் பண்றா. கொஞ்சம் இதுவா தான் இருக்கணும்ன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்ல, இவரு பேப்பர் ரவுடி இருக்காருல, பேப்பர் ரவுடி அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அமித் என்னை வந்து மடிச்சு போட்டுருவேன், இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறன்ற மாதிரிலாம் பேசுறாரு. நான் அமித்தே மூஞ்சில அடிச்சு பாக்கெட்ல போட்டு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி திமிருத்தனமா இதை விஜிஎஸ் வந்து தலைமையிலே தட்டி உட்காரணும். ஃப்ரெண்டா இருந்தா உன்னை பாக்கெட்ல போட்டுருவேன், அப்படி கிழிச்சு தோற்றுவேன், இந்த மாதிரி பேசுறது இந்த விதத்தில் நியாயம். ஸோ விஜிஎஸ் மஸ்ட் அட்ரஸ் திஸ் அப்படின்றதான் எனக்கு தோணுது. மடிச்சு போட்டுருவேன். அதுவும் அந்த குட்டி சாத்தான்லாம் நம்பிடக்கூடாது. யார் குட்டி தாசான்? பார்வதி அந்த குட்டி தாசான் பேரு நல்லா தான் இருக்குதுன்ற மாதிரி பார்வதியை அக்செப்ட் பண்ணி ஏத்துட்டு இருக்காங்க. ஸோ அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. என்னைக்கா இருந்தாலும் சாத்தான் தான், அது பார்வதி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதை என்னால் ஒத்துக்க முடியாது. அந்த பேர் வைக்கிறது, இது பேர் வைக்கிறது, அது எனக்கு நாட் அக்செப்டபிள். என்னதான் அதை பார்வதி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கினாலும் அது அவங்களோட விருப்பம் அப்படின்றது நம்ம வேணா சொல்லிட்டு போகலாம். பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ பார்வதி கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்களே உட்காந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தேவைன்னும் போது இப்படி, இப்போ பண்ணும்போது இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க தான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆச்சு. தேவைன்னா அப்படி நடந்துப்பாங்க, இல்லைன்னா மாத்திப்பாங்கன்ற கேட்டகரி அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த விஷயம் தானே. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அந்த நாமினேஷன் அப்பயே ஒரு விஷயத்த கேட்டாங்க. இவங்க என்ன குரூப்பிசம் மாதிரி பண்ற மாதிரி இருக்கேன்னும் போது, ஆமா நாங்க அப்படிதான் பண்றோம், ஒரு கேங்கு வீடுத்தணும்னா இப்படிதானே பண்ண முடியும், உனக்கு தெரியுமா குரூப்பிசம்? எனக்கும் தெரியும் தான். அப்ப ஃபர்ஸ்டே கேட்க வேண்டியதானே நீ அப்படின்ற மாதிரி திரும்ப சுபிக்ஷா கிட்ட கேட்கும்போது, நான் தனியா அப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நாமினேட் பண்ணியிருக்கேன், ஆனா உன்னால முடிஞ்சுதா? அதுக்கு தான் ஒரு குரூப்பிசத்தை உடைக்கிறதுக்கு நாங்க ஒரு குரூப்பிசம் பண்ணுவோம், அதை உடைச்செறிவோம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நாங்க பயங்கரமா பண்ணுவோன்ற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா வந்து இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. நேத்து கூட விஜிஎஸ் வந்து அட்ரஸ் பண்ணாரு, இதெல்லாம் பேசினாரு, அது எப்படி உங்களுக்கு நேத்து அட்ரஸ் பண்ணிட்டு சொல்றதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க எப்படி பண்ணலாம்? ஒரு குரூப்பை ஒருத்தங்க அநியாயம் பண்றாங்கன்னா திரும்ப நீங்க இன்னொரு அநியாயம் பத்தி அதை நியாயப்படுத்துவீங்களா? ஸோ குரூப்பிசத்துக்கு குரூப்பிசம் சரிப்பட்டு வருமான்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இல்ல இப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும், அதுதான் கரெக்டான விஷயம், நாங்க ஃபேரா தான் இருக்கோம், கரெக்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் முட்டு கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பிக் பாஸ் வந்து இந்த ஓப்பன் நாமினேஷனை வச்சதே இதை வந்து வீக்கெண்ட்ல எடுத்துட்டு போய் அட்ரஸ் பண்ணணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் ஆகுது. அதனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். விரைவில் பெருசா தரமான சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் இந்த வீக்கெண்ட்ல நாமினேஷனை பத்தி அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியரா புரியுது மக்களே. இது ஒரு பக்கம் நடக்குதா. அடுத்து பார்வதி போயிட்டு வெளியே அங்க கானா வினோத் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. அங்க போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது வெளியே வந்து எல்லாரும் நம்ம கூட எல்லாரும் நான் ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம பாண்ட்லாம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னும் போது பார்வதி செல்லும் போது வெளியே வந்துட்டு வீடியோலாம் பார்த்துட்டு பேசாம இருந்துட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கேம் இஸ் ஏ கேம் அப்படின்றாங்க. அதுக்குன்னு நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போனாலும் அவன் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணுன்ற மனப்பான்மை இருக்கணும் இல்லையா? நீங்க பல விஷயம் சொல்லியிருப்பீங்க. சில பேர் அது கேமா பார்ப்பாங்க, சில பேர் அது எப்படி இப்படி பேசலான்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதை டிபெண்டிங் அப்பான் த பர்சன்ஸ் தான். அதை வேற பார்வதி அங்கே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெரிய உருட்டு என்ன தெரியுமா? இது வரைக்கும் பார்வதி ரம்யாவை நாமினேட்டே பண்ணது இல்லையா, வாக்குறுதி வேற கொடுக்குறாங்க. ஆனா ரம்யாவை நாமினேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ரம்யாவை நாமினேட் பண்ணி மற்றவங்களை ஏத்தி விட்டு நாமினேட் பண்ண வச்சிருப்பாங்க. இந்த வேலை மட்டும் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் நடந்திருக்கு. பார்வதி இந்த கனி இந்த சைடு வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக வியானா மற்றும் சுபிக்ஷா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அவங்க என்ன பண்ணாங்க, சேஃப் பிளே பண்றவங்கன்ற கேட்டகரியில் நிறைய பேரை நாமினேட் பண்ணியிருந்தேன். அதுல குறிப்பா
ஸோ ரம்யா என்னதான் பண்றா, முழுக்க முழுக்க ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்றா. சுபிக்ஷா வியானா சொல்றாங்க, நம்ம எஃபெக்ட்ஸ் போடுற அளவுக்கு கூட அவ ஆப்பர்ச்சுனிட்டியை போட்டு யூஸ் பண்ணல, எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் எனக்கு தோணுச்சு, இவங்க 2 பேர் பேசுறாங்களா, அதுல வந்து இந்த தகுதியே இல்லை, அவங்களாம் காம்படிட்டர் இல்லைன்ற ஒரு டாஸ்க் வருது இல்ல, அந்த டாஸ்க்ல வியானாவும் சுபிக்ஷாவும் ஒரே ரீசன் வச்சு தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்க பேசிட்டு அதை எடுத்துட்டு போய் அங்க கன்வே பண்ணுது. அதை தாண்டி இன்னொன்னுமே சொன்னாங்க. ஸோ அரோராவும் கரெக்டாக சொல்ல முடியல, சபரியும் தான் அரோராவை கரெக்டாக நான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு பிக் பாஸ் சடனாக கிட்டதால. பட் சபரியும் நான் போடணும் தான் இருந்தேன்ற மாதிரி வியானா நாமினேஷன் ரீசன்ஸுமே சொல்லிடுறாங்க. அதை தாண்டி ரம்யா வந்து இப்போ அவளுடைய எல்லா தேவைகளும் முடிஞ்சு போயிருச்சு, இதில் வேற அவள் சொல்கிறா வீட்டுக்கு போய் சிக்கன் சாப்பிடணும், வீட்டுக்கு போகணுன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சுபி பேச, உடனே வியானா அவங்களோட கடன் தொல்லெல்லாம் தாண்டிருச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு, இதுக்கப்புறம் அவன் போனாலும் பிரச்சனை இல்லை, பட் எனக்கு 80 நாள் இருக்கணும், 80 நாள் நான் வீட்டுக்குள்ள இருந்துட்டு போகணுன்ற மாதிரி வியானா பேச, இன்னொரு பக்கம் சுபிக்ஷா வந்து எனக்கு டைட்டில் வினர் ஆகணுங்க, டைட்டில் வினர் ஆகிற வரையும் தான் நம்ம இருக்கணும், அதை வரையும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா. ஆனால் சுபிக்ஷா இப்படியே சைலண்டாக இருந்தால் ஆள் அட்ரஸே தெரியாமல் போயிருவீங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் வியானா என்ன சொல்றாங்க, எனக்கு நான் இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நான் ஓப்பனா அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இதுவாக இருக்கு, பட் அவங்கலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, ரம்யாலாம் அப்படிலாம், ரம்யாவும் அரோராவும் வெளியே போக ரெடியாக தான் இருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் போயிடுவாங்க, பட் நமக்கு இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும்ல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே போயிட்டு இருக்கு. அடுத்ததாக இன்னொரு பக்கம் ரம்யா பொறாமப்படுறா, அரோராக்கு வந்த கிளாப்ஸும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பொறாமப்படுறா அப்படின்ற சொல்லும் போது அப்போ அரோராக்கு கைத்தட்டல் வந்திருக்கு. அதுல ரம்யா பொறாமப்படுறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு இன்னமும் ரம்யா பொறாம மாதிரி தெரியல. நேத்து நைட்டு நீங்க போய் சொன்னதா இருக்கட்டும், இன்னைக்கு நாமினேஷன் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அரோராவை பார்த்து நீங்க தான் பொறாமப்படுற மாதிரி இருக்கு. ஆனா சைக்கிள் கேப்ல ரம்யா பொறாமப்படுறான்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு இடிக்குது. ஆனா இவங்க சொல்ற வேலை என்ன, இத்தனை நாளா அவங்க ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, இப்ப வந்து ஒரு வாரம் ஏதோ பண்ணியிருக்காங்க, அது எப்படி அப்படின்ற ஒரு ஃபீல் வியானாக்குள்ள இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு வெளிப்படையா தெரிகிறது. பாப்போம் இது எங்கேயோ போய் முடிய போகுதுன்றது மட்டும் கிளியரா தெரியுது மக்களே. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரோட பாண்டிங் வந்துட்டு என்னதான் நம்ம இதுவா இருந்தாலும் தனித்தனியா கேம் விளையாடுவோன்ற டிஸ்கஷன் சுபிக்ஷா மற்றும் வியானாக்கிடையே நடந்துட்டு இருக்கு. அடுத்து அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் வினோத் மற்றும் கமருதீன், இதுல குறிப்பா வந்து கமருதீன் எப்பா பார்வதி என்ன மாதிரி ஆளுப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாரு, இவனும் என்ன மாதிரி ஆளுப்பான்றது எனக்கு கேட்க தோணுது. கமருதீனுக்கு தேவைன்னா அரோரா பக்கம் போயிடுறாரு, பேசிட்டு இருக்காரு. நாமினேஷன் அப்ப வந்து இவங்க கூட பேசுற நபர்களை மட்டும் நாமினேட் பண்ணிடுறாரு. இங்க வந்து பார்வதி இப்படிலாம் பண்ண சொல்றான்னு சொல்றாரு. அப்பயே நீ நாமினேட் பண்ண, அரோரா வந்து நீ தனியா போய் விளையாடு, தனியா இருந்தேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன 2 பேர் தான் நீ நாமினேட் பண்ண. ஆனா வந்து இங்க வந்து பாத்தீங்களா, நம்ம ஒரு வாட்டி நம்ம நாமினேட் ஆனதுக்கு நீங்க தானே காரணம்னு நம்ம கிட்ட சொன்னால நான் வினோத் அண்ணன். இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்க வந்து மத்தவங்களுக்கு ஓட்டு போட வச்சு நாமினேட் பண்றாங்க பாத்தீங்களா, இப்படியும் இருக்கா அப்படியும் இருக்கா, என்ன மாதிரி ஆளு பாத்தியானா இவ பார்த்து இப்போ அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. போன்னு இவர் சொன்னாரா இல்லையோ, ஆனா இவர் பார்வதி சொல்றதான கடைசியில பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றதா. நீங்க பேசுங்க, ஆனா நியாயமா பேசுங்க கமருதீன். நீங்க அவங்க சொன்னதை பண்ணாம இருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். அவங்க சொன்னதையே பண்ணிட்டு இங்க வந்து இப்படி பேசுறது நியாயமா இருக்கா? இதெல்லாம் அநியாயமா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுல கானா வினோத் தெளிவா உன் கேம் உண்டு, நீ ஆடிட்டு போடா, மத்தவங்களை நினைச்சு போக்கஸ் பண்ணாத, உனக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ நீ தான் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறான்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிகழ்வுகள். அடுத்து அந்த டாஸ்க் வரும்னு நான் நினைக்கிறேன், அது லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். அது வந்தவொன்னே உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். பாய் கைஸ்.